கர்த்தர் நல்லவர். ஆமென். சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஏன் தெரியுமா சந்தோஷமாக இருக்க சொல்கிறேன்? கர்த்தர் இன்றைக்கு சிலுவையில் இல்லை. ஆமாவா? நீங்களாம் அப்படியே பார்க்கறத பார்த்தா இன்னைக்கு அந்த கபால ஸ்தலத்தில் அந்த மலை மேலே ஏசப்பா சிலுவையில் ஆணிகளோடு இருக்கிற மாதிரியே உட்காந்துன்னு இருக்கோம் பாருங்க. இன்னைக்கு அவர் அங்கே இல்லை. ஆமென். இன்றைக்கு ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தின் மீதில் ஆமென் துதிகளோடு, தேவ தூதர்களின் துதிகளோடு பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதிக்கிற அந்த துதிகளில் இன்று கிரீடத்தை அணிந்தவராய், வெள்ளை அங்கி அணிந்தவராய், திரும்பவும் வெள்ளை குதிரையின் மீது வரப்போகிறவராய், ராஜாதி ராஜாவாய், அரசாளுகிற தெய்வமாய், பரிசுத்தராய், திரும்பவும் வரப்போகிறவராய் வீற்றிருக்கிறார். ஆமென். அந்த தேவன் இன்றைக்கும் உங்கள் அருகாமையில் உங்களை அரவணைக்கும்படி, உங்கள் கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைக்கும்படி, உங்கள் மீது அப்படியே தோள்கள் மேலே கைகளை போட்டு அமர்ந்து இருக்கிறாரு. யாரெல்லாம் இதை உணர்றீங்க தெரியல, நான் உணர்றேன், நான் அதை விசுவாசிக்கிறேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மளை அரவணைக்கும்படி, அவர் ராஜாதி ராஜாவாய் இருந்தாலும் வீட்டிருந்தாலுமே கூட ஒரு தகப்பனாய், ஆமென், ஒரு நண்பராய் இன்றைக்கு நம்மளுடைய அருகாமையில் உங்கள் தோல் மேலே அப்படி கைகளை போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமாம், கர்த்தர் நல்லவர். நல்ல சந்தோஷமாயிருங்க. பராமரிப்பு. கர்த்தர் சிலுவையில் பேசின, ஆண்டவர் ஏசப்பா பேசின மூன்றாவது வார்த்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25, அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 26வது வசனம், 26வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் நோக்கி தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். 27வது வசனத்துல பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். ஆமென். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 6 காரியத்தை எத்தனை வந்திருக்கிறேங்க. எத்தனை காரியம் முடிஞ்சதுடா சோலி இன்னைக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. அப்பாடா அப்படின்னு யோசிக்காதீங்க. கர்த்தர் வெளிப்படுத்தின 6 காரியம். பயப்படாதீங்க, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, பயப்படாதீர்கள். ஆமென். ஆமாம். இயேசுவுக்கும் மரியாளுக்கும் நடந்த ஒரு 3 சம்பவ நிகழ்ச்சி வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிற ஒரு 3 சம்பவ நிகழ்ச்சி. ஒன்று, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தை 41லிருந்து 52 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, ஃபைண்டிங் ஆஃப் ஜீசஸ் இன் தி டெம்பிள், இயேசுவை தேடி சென்றார். யாருன்னா அவங்க அம்மா. லூக்கா 22வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 12 வயதாகும் பொழுது ஏசப்பாவுக்கு அவங்க வருஷந்தோறும் அந்த பஸ்காவை ஆசரிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவும் அவங்களோட குடும்பத்தில், அவங்க குடும்பமாய் அந்த எருசலேமுக்கு போவாங்க. நாசரேத்துலேருந்து அந்த குடும்பமாய் அந்த ஊருக்கு போயிட்டு அந்த பண்டிகையை ஆசரிக்கும்படி போவாங்க. அப்படி போயிட்டு அவங்க திரும்ப வரும் பொழுது இயேசுவை மறந்து அங்கே விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆமென். ஏசப்பாவை, குழந்தைய 12 வயதாக இருக்கிற அவரை மறந்து அங்கே விட்டுட்டு வந்துட்டாங்க. பிரயாணம் பண்ணிட்டு திருப்பி நாசரேத்துக்கு வந்தாச்சு எருசலேம்லேருந்து. ஆனால் வந்துட்ட பிறகு தான் யோசிக்கிறாங்க, கூட யார் இல்லை, குழந்தை இல்லை, இயேசு இல்லை, உறவுகள் கூட எங்கேயாவது இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கழித்து போய் பார்க்குறாங்க. உறவுகள்லாம் விசாரிக்கிறாங்க, அவர் எங்கே இல்லை. திரும்ப 3வது நாள் அங்கே போகிறாங்க. மறுபடியும் எருசலேம் போகும்பொழுது அங்கே அவர் பிரசங்கித்து கொண்டிருந்தார். ஆமென். சபையில் உட்காந்து ஏசப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அங்கே இருக்கிற தலைவர்களோட கேள்விகளை கேட்டு அங்கே பிரசங்கித்து கொண்டிருந்தார். அங்கே அப்படி பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அம்மாவை குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அந்த அவரை பார்த்து சொல்கிறாங்க, நீ எனக்கு ஏன் இப்படி செஞ்சுட்ட? என்ன கேட்குறாங்க? ஏன் இப்படி செஞ்சுட்ட, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் அப்படி 48வது வசனத்தில் கேட்குறாங்க. 49வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார்.
ஆமென். என் பிதாவுக்கு அடுத்தது நான் இருக்கணும்ட்டு உங்களுக்கு தெரியாதா? இது உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா? இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கணும். மரியாளை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். ஆமென். இது மரியாள் இந்த புதிய ஏற்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மரியாளை பார்த்து கர்த்தர் தேர்ந்தெடுக்கல. பழைய ஏற்பாட்டிலேயே இது தீர்மானிக்கப்பட்டது. தாவீதின் வம்சத்திலே ஒரு குமாரத்தி ஒரு கர்ப்பவதியாகி அவள் என்ன பண்ணுவா? ஒரு குமாரனை பெறுவாள். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள், ஒரு குமாரனை பெறுவாள். ஒரு ஆட்டுக்குட்டி இந்த உலகத்துக்கு வரப்போது உலகத்தின் பாவத்துக்காக, சாபங்களுக்காக, வியாதிகளுக்காக இந்த உலகத்தை ரட்சிக்கும்படி ஒரு குமாரன் இந்த பூமிக்கு வரப்போகிறதுன்றது முன்னாடி தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் மரியாளோ அவங்க கர்ப்பத்தில் அவரை சுமந்தபடியால் அவங்க ஏக்கத்தோடு போய் கேட்குறாங்க, ஏன் இப்படி எனக்கு செஞ்சுட்ட? கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, இது உங்களுக்கு தெரியாதா? ஆமென். நான் உங்களுக்கு மகன் இல்லை, கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்தார், அவ்வளோதான். இன்னைக்கு மறைப்பொருள்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. கர்த்தர் உங்கள் மூலமாக என்னை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். நான் உங்கள் மகன் இல்லை, நான் அவருடைய மகன். நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாருங்க. அடுத்தது நம்ம வாசிக்கும் பொழுது 2:50 நீங்கள் வாசித்தீங்கன்னா அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை அப்படின்னு வசனம் இருக்கும். அடுத்தது 51வது சரி அப்படின்னு சொல்லி இயேசு அவங்களோடு கூட போயிட்டு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் ஊழியத்துக்கு முன்னாடி வரைக்கும். ஆமென். அடுத்தது 51 நீங்கள் வாசித்தீங்கன்னா உணர்ந்து கொண்டாங்க மரியாள். இவர் என் மகன் கிடையாது, இது பிதாவினால் இந்த பூமிக்கு அருளப்பட்ட தேவனுடைய குமாரன். ஆமென். எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்ளுகிறீங்க? ஆமென். இவர் தேவனுடைய குமாரன். எங்க வசனம் அழகா சொல்லுது, தன் இருதயத்திலே இந்த சங்கதிகளை எல்லாம் மரியாள் வைத்து கொண்டாலாம். அவர் சொன்னது என்ன சொன்னாரு? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது எனக்கு அவசியமா இல்லையா? அதுக்கு அடுத்தது இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, மரியாளுக்கும் இயேசுக்கும் நடந்த ஒரு சம்பவம். யோவான் 2:1-12 நம்ம வாசிக்கும் பொழுது, கானா ஊர் கல்யாணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2:3 நம்ம வாசிக்கும் பொழுது, தாய் அவரை நோக்கி இல்லை என்றால் தாய் அவளை நோக்கி. இதை நம்ம 2 விஷயமா நம்ம யோசிக்கலாம். ஒன்று, இது யோவான் எழுதும்போது சொல்றாரு தாய் அவரை நோக்கி. யோவான் எழுதும்போது சொல்றாரு தாய் அவரை நோக்கி. இங்க 2 விதமா அவங்க சொல்லியிருக்கலாம். ஒன்று மகனேன்னு சொல்லியிருக்கலாம், இல்லாது ஆண்டவரேன்னு என்ன பண்ணியிருக்கலாம் சொல்லியிருக்கலாம். ஆண்டவரே இங்கே திராட்சை அப்படி தானேங்க சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம படப்படன்னு போய் ஒருத்தவங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது ஒன்று மகளாக இருந்தால் மகன் சொல்லுவோம், இல்லை பெயரை சொல்லி கூப்பிடுவோம். அப்படி தானே சொல்லி சம்பவத்தை நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்படி பண்ணும்பொழுது இங்கே மரியாள் ஓடி போயிட்டு எனக்கு மகனே அப்படின்றத விட அவங்க ஆண்டவரையும் தான் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அவர் 12வது வயதில் அவர் இருக்கும் பொழுதே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இவர் பிதாவினால் நமக்கு கொடுக்கப்பட்ட அவங்க மகன் இல்லை, பிதாவுடைய குமாரன். ஆமென். அவருடைய சித்தத்தின்படி செய்ய அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு. அவரை நம்ம இங்கே டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அதனால இங்கே அவர் சொல்கிறாரு, அதற்கு இயேசு ஸ்திரீயே என்ன சொல்கிறாரு, ஸ்திரீயே. நான் கூட பாருங்கள் புளியந்தோப்பில் இங்கே பசங்க கேட்பாங்க, ஏம்மா நீங்கள் மட்டும் பைபிள் ரீடிங் குத்தா கூட படிக்க மாட்டீங்க? என்ன கேட்பாங்க, ஏன் படிக்க மாட்டேன்? அப்படி தான் புளியந்தோப்பில் என்ன பண்ணுவாங்க பசங்க, என்னை மாட்டி விட்டுருவாங்க. அப்போது ஐயா என்ன பண்ணுறாரு, இவர் இங்கே உங்களுக்கெல்லாம் சொல்கிறாரு பாருங்க, வேத பாடத்தை வாசிக்கத்து கொடுத்த சகோதரிக்கு நன்றி சொல்கிறார். ஏங்க என்ன கூட சகோதரின்னு வாருங்க, இது எவ்வளோ பெரிய வேதனையான ஒரு விஷயம். என்ன சொல்வார், எல்லாரும் சிரிப்பாங்க, நானும் என்ன பண்ணுறது சிரிப்பேன், வேறு வழி இல்லாமல் நானும் சிரிப்பேன். என்ன சொல்வார், வேதத்தை வாசித்து கொடுத்து அவர் கீழே குஞ்சு நான் மீதாக சொல்லுவார், நானும் கீழே குஞ்சு நான் மீதாக வந்து உட்காந்துருவேன். வேத பாடத்தை வாசித்து கொடுத்த சகோதரிக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். யார், சகோதரி.
இங்கு ஏன் ஒரு ஊழியக்காரன் இந்த இடத்துல தன்னுடைய மனைவி என்று சொல்லாமல் சகோதரி என்று சொல்லணும்? அந்த இடத்துல ஏன் ஆண்டவர் தாயின்னு சொல்லாம அம்மான்னு சொல்லாம ஸ்திரீன்னு ஏங்க சொல்லணும்? ஊழியத்துக்குன்னு வந்துட்ட பிறகு, இயேசுவோட வேலைன்னு வந்துட்ட பிறகு இங்க எந்த உறவுகளுக்கும் இடமே கிடையாது. அதை கர்த்தர் நம்மளுக்கு இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். அதுக்கு இயேசு ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. இது 2வது காரியம். 3வது காரியத்தில் தான் நம்ம இன்னைக்கு வேத பாடமாக வாசித்தோம். கர்த்தர் சிலுவையில் இருக்கும் பொழுது சொல்றாரு, ஸ்திரீயே அதோ உன் மகன், மகனே அதோ உன் தாய். இது சிலுவையில் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிற 3வது. இந்த 3 சம்பவம் தான் பாருங்கள், மரியாளுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள இருந்த ஒரு 3 சம்பவங்கள். முதலாவது, இயேசுவை தொலைத்துட்டு அங்கே போனாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன, நான் பிதாவின் அடுத்த வேலையை நான் செய்யறது அவசியமா இல்லையா கேட்குறாரு. இங்கே 2வது சொல்கிறாரு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன. ஆமென். இல்லைன்னா ஏன் தெரியுமா ஆண்டவர் சொல்கிறாரு, அம்மாவுக்கு பார் பிள்ளை எப்படி தப்பாத கீழ்படுறாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற அம்மாங்களை என்ன சொல்லுவாங்க, ஏசு அன்னைக்கு அம்மா கீழ்ப்படிஞ்சு பாரு, திராட்சை ரசத்தை வெறும் தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றிட்டாரு அப்படின்னு நீங்கள் எந்த அம்மாமாருங்களும் சொல்லக்கூடாது, ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள். ஆமீன். அதனால் இங்கே கர்த்தர் இங்கே இன்னொரு பாடமும் நமக்கு சொல்லி கொடுக்கறது என்ன தெரியுமா? பிதாவினால் மரியாள் கர்த்தர் உருவாக்கினார். ஆமீன். பிதா மரியாள் மூலமாக இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு கொடுத்ததுனால அந்த ஒரு உறவு, உலக பிரகாரமான ஒரு உறவு, உலக பிரகாரமான அம்மா என்கிற உறவை தான் போகிற சூழ்நிலைகளை கூட அவர் விட்டு கொடுக்காமல் தனக்கு அன்பா, ஏன்னா வேற எந்த ஸ்டேஷனும் அங்கே இல்லை பாருங்க, எல்லாமே ஓடிட்டாங்க அங்கே அதனால தான் யோவான் இதை என்ன பண்ணுறாரு, அழகாக எழுதுறாரு. யோவான் கிட்ட அவங்கள என்ன பண்ணுறாங்க, என் அம்மா பத்திரமா பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லலை. ஸ்திரீயே அதோ உன் மகன், மகனே அதோ உன் தாய் அப்படின்னு சொன்னோடனே வசனம் அழகாக சொல்லுது, அந்த நேரம் முதல் தன்னிடமாய் யோவான் அவங்களை சேர்த்து கொண்டான் அப்படின்னு இருக்குது. இது 3 விஷயத்தை நம்ம பார்த்தோம். கடைசியாக இந்த 3 காரியங்கள், இதில் மறைந்திருக்கிற ஒரு 3 பொருள்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1, கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட உறவுகளின் மீது அன்பு கூற வேண்டும். ஆமென். நான் இதில் இருக்கிறேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், எனக்கு ஏசப்பா தான், ஊழியம் தான் அப்படின்னு சொல்லிட்டே நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, போய்கொண்டே இருக்கக்கூடாது. சிலுவையில் இருக்கும் பொழுது கூட கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுக்கிற ஒரு காரியம், உலக பிரகாரமாய் கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட உறவுகளில் நம்ம அன்பு செய்ய வேண்டும். ஆமேன். அவர்களை பராமரிக்கணும். அவங்க கஷ்டப்படுற நேரத்தில் வெரி குட் கஷ்டப்பட்டு நம்ம சொல்லி நம்ம தூரமாக இருக்கிறது இல்லை. நம்ம உறவுகள் நம்ம கஷ்டப்படும் பொழுது, நண்பர்கள் கஷ்டப்படும் பொழுது அவர்களோடு இணைந்து நம்மளால் பண உதவி செய்ய முடியாத கூட இந்த வார்த்தையினால் நம்ம அவங்களை தாங்கணும். நம்முடைய வார்த்தையினால் நம்ம அவங்கள என்ன பண்ணணுங்க, தாங்கணும். கர்த்தர் இதை நமக்கு சொல்லி கொடுத்தார். ஐயோ இதுக்கப்புறம் என்னை பார்க்க யாருமே இல்லையா அப்படின்னு நின்று கொண்டிருந்த மரியாளுடைய சூழ்நிலையில் கர்த்தர் சொல்கிறார், இல்லை இவன் உன்னை பார்த்துப்போம். ஆமீன். நான் இருக்கும் பொழுது கூட உங்களை என்ன பண்ணல, ஊழியம் நான் போயிட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்மா, யோவான் உங்களை பத்திரமா பார்த்துப்பான். நீங்களும் யோவான் என்ன பண்ணிக்கணும், பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா என்னுடைய அன்பா என் கூடவே இருந்தவன் ஒரு சீஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலுவையில் கர்த்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இன்றைக்கு அந்த சிலுவையில் மொழிந்த அந்த வார்த்தையின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளுகிற முதலாவது காரியம், கர்த்தரால் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட உறவு, கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்கள் மீது நம்ம அன்பு செய்ய வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் இதை நமக்கு சொல்லி கொடுத்தாரு, நம்ம இதை செய்யணும். 2வது, இதை நான் சொல்கிறேன், உறவுகளையே சார்ந்து கொள்ளக்கூடாது. உங்களுக்கு 2த்துக்கும் புரியுதா வித்தியாசம்? அவர்கள் மீது அன்பு செய்யணும். கர்த்தர் செய்தார், நம்மளும் அதை செய்யணும். ஆண்டவர் சிலுவையில் செய்தார், நாமும் இதை செய்யணும். அடுத்தது இதையும் கர்த்தர் தான், ஏசப்பா தான் செய்கிறாரு. உறவுகளையே சார்ந்து கொள்ளக்கூடாது. அம்மா சென்டிமெண்ட்டுன்னு சொல்லி இந்த பைபிளில் மரியாளுக்கும் இயேசுவுக்கும் இருந்த ஒவ்வொரு அந்த கான்வர்சேஷனில் ஒவ்வொரு சம்பவங்களிலும் மரியாளை தன் தாய் என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. எழுதினவங்க சொல்கிறாங்க, எழுதினவங்க தான் இயேசுவோட தாய் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர்த்து இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் சொல்லலை. ஏன்னா
சென்டிமெண்ட்டில் லாக் ஆகிடுவோம். ஆமாங்க. ஏன்னா ஆண்டவர் பாருங்க ரொம்ப அன்புள்ளவர்ல. தாய் மீது எங்கேயாவது தாயின்னு சொல்லி அன்புன்னு சொல்லிட்டு அவர் ஆரம்ப காலத்திலிருந்தே அவர் தன்னுடைய ஊழியத்தில் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறதுல மிகவும் கவனமாக இருந்தார். அந்த கர்ப்பத்திலிருந்து அவர் வந்திருந்தாலுமே கூட எந்த இடத்துலையும் தன்னுடைய தாய் என்பதை அவர் எங்கேயுமே வெளிப்படுத்தி கொள்ளலை. ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? ஸ்திரீயே, அதோ உன் மகன். ஆமேன். அந்த கானாவூர் கல்யாணத்தில் கூட அவர் இதை தான் அந்த அம்மா, ஏன்னா அந்த அம்மா ஆண்டவரேன்னு தாங்க சொல்லியிருப்பாங்க. நான் 100% நான் ஆண்டவர்களை விசுவாசிக்கிறேன். ஏன்னா 12வது வயதிலேயே அதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் ஏசப்பா பேசுறது. அதனால் கானாவூர் கல்யாணத்துலேயும் அவங்க அதுதான் சொல்லி, ஆண்டவரே திராட்சரச குறைவுபட்டது. அங்கேயும் அவர் என்ன சொல்கிறாரு, இவரை பேச்சு கேட்டு தான் நான் அற்புதத்தை செய்கிறேன். இங்கே இருக்கிற ஜனங்க நம்மளை போலவே இல்லை, ஜனங்க சொல்லக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறேன். கடைசியாய் இதை நான் சொல்லி படிக்கிறேன். இதை நான் தியானிக்கும் பொழுது ராத்திரியில் எனக்கு தூக்கமே இல்லைங்க. ஒரு 3-4 நாளாக நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். நைட்டு முந்தனைத்து இதில் மறைந்திருக்கிற ஒரு பொருள், சிலுவையில் கர்த்தர் ஒரு அம்மாவை பார்த்து 10 மாதம் சுமந்து கஷ்டத்துலையும் மழையிலையும் எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் மாட்டு கொட்டாயில் அந்த வலியோடு ஒரு குமாரனை பெற்றெடுத்த ஒரு தாயை பார்த்து கர்த்தர் ஸ்திரீயே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுக்குற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவரே நமக்கு வழியாக இருக்கிறார். ஆமீன். நான் ஒரு ஆர்சி இன்ஸ்டியூட்டில் நான் படித்தேங்க, காலேஜில். அங்கே படிக்கும் பொழுது எங்களை எந்த எக்ஸாம் நடந்தாலும் எல்லா எக்ஸாமுக்கும் லார்ஜ் ப்ரேயர் சொல்லுவாங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கப்புறமா அவங்க சேப்பல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என் ஃப்ரெண்டை கேட்டேன், அப்போ என்ன நம்ம இப்போ சொல்கிறோம்ல, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மரியாதை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், மரியாதை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், மரியாதை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். வசனம் ஆனால் அப்படி சொல்லலைங்க. கர்த்தர் சொல்கிறார், இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான், அவர் இல்லாமல் ஒருவனும் பிதா கிட்ட போக முடியாது. நான் உங்களுக்காக வழியை ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் அவர் இங்கே வந்தார். நமக்காக அங்கே வீடை ரெடி பண்ணுறதுக்கு அவர் போயிருக்கிறாரு. அவர் திரும்ப வரும்பொழுது அவரையே வழியாய், அவரையே சத்தியமாய், அவரையே ஜீவனாய் யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியுமே தவிர வேற யாராலையும் பிரவேசிக்க முடியாது. இதை எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுதான் உண்மை. ஏன்னா இதுதான் சத்தியம். இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்தது இதுதான். எல்லாவற்றிலும் அதுக்கு மரியாதை நான் சொல்லவில்லை, நீங்கள் கவனமாய் புரிந்து கொள்ளணும். மரியாதை பரிசுத்தமுள்ள ஒரு பெண்மணியாய் கர்த்தர் தேர்ந்தெடுத்து அது தாவீதின் வம்சத்தில் பிறக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமே தவிர மரியாள்தா அப்படின்றது இல்லை. தாவீதின் வம்சத்தில் வந்த ஒரு கன்னிகை, ஆமீன், ஒரு குமாரனை பெறுவாள். அவர் நமக்காக சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார் எல்லாவற்றையும். கர்த்தர் இதை தியானிக்கும் போது ஏக்கத்தோடு அவருடைய இருதயத்தை ஒன்றுமே இல்லாத எனக்கு கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். என்ன அப்படின்னா, நான் நான் இதை முடிச்சிட்டேன், நீங்கள் பயப்படாதீங்க. நான் முந்தானேத்து சென்னையிலேருந்து நான் வீட்டுக்கு வந்துருக்கோன்றிருக்கும் போது எனக்குள்ளே ஒரே கலக்கம். ஆண்டவரே, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே நேரத்தில் வந்துருச்சு. எங்கள் நாத்தனாரோட திருமணமாக இருக்கட்டும், என்னுடைய படிப்பின் முடிவாக இருக்கட்டும், ஊழியம், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன், இடத்துக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், பாருங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் வந்துட்டதுனால நாங்கள் 2 பேருமா சேர்ந்து எங்கேயுமே போக முடியாது. ஒருத்தர் ஒரு வழியாக தான் என்ன பண்ணணும், போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இன்னொன்று, நாங்கள் போட்ட பட்ஜெட்டை தாண்டி எங்களுடைய காரியங்கள் போய்கொண்டே இருக்குது. அப்படி போய்கொண்டே இருக்கிற சூழ்நிலைகளில் அந்த காரில் வரும்போது நான் யோசித்தேன், ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? தொடங்கினவர் நீங்கள் தான், ஆமென். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ப்பா? நான் என்ன செய்ய போகிறேன்?
நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்துட்டே வந்துட்டு இருக்கும்போது இருதயத்தில் ஒரு சத்தத்தை நான் உணர்ந்தேன். அந்த சத்தம் சொன்னாச்சு, அது ஏசப்பா தான், வேறு யாருமே இல்லை. ஏன்னா நம்ம அழும்போது, நம்ம வேதனையில் இருக்கும் பொழுது உடனே பதில் தர ஒரு ஆள் யாருன்னா அவர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அந்த சத்தம் அப்படியே அந்த காரு அந்த ஜன்னல் ஓப்பன்லேயே இருந்தது. அங்கே பாரு எப்படி ஆவரகம் ஆண்டவர் வெளியே கூட்டின்னு போயிட்டு வானத்தின் நட்சத்திரங்கள் எல்லாம் பாரு அப்படின்னு சொன்னாரோ, அது மாதிரி அவ்வளோ போல விசுவாசம் எனக்கெலாம் இல்லைங்க. இல்லை அதை நான் அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அது அங்கே பாருன்னு சொல்லும்போது நான் பார்த்தேன், அப்படியே ஒரு உயர்ந்த மலை, அந்த மலைக்கு மேலே அழகான ஒரு வானம். சாயங்காலத்தில் எப்படி இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த சன் அந்த பக்கமாக மறையும் பொழுது நீங்கள் எப்படி யோசித்து பாருங்கள். அந்த வானத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் கேட்டார், இது எவ்வளோ பெருசுன்னு உனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களை கேட்குறேன். அவர் என்னை கேட்டார்ல, உங்களை கேட்குறேன். அது எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அது எங்கே தொடங்குதுன்னு தெரியுமா? தெரியாது. அது எங்கே முடியுதுன்னு தெரியுமா? தெரியாது. அது ஒன்று தானா இல்லை நிறையவான்னு தெரியுமா? ஒன்று தான், ஒரே ஒரு வானம் தான். எங்கே தொடங்குது எங்கே முடியுதுன்னு தெரியாது. இவ்வளோ பெரிய வானத்தையே உருவாக்கின நான், அவருக்கு இது இவ்வளோண்டு கூட இல்லைங்க. ஒரு டாட்டை விட ரொம்ப 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 சின்ன விஷயம் தான் இன்றைக்கி நம்ம சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளும் தேவைகளும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ கர்த்தர் ஒரு வார்த்தை, அதனால் நான் அப்போது அந்த டைமில் கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு விஷயம், நானே வழி, என்னை அல்லாமல் வேறு வழி இந்த உலகத்தில் இல்லை. நம்ம எந்த மனுஷர்களையும் என்ன பண்ணக்கூடாதுங்க, சார்ந்து கொள்ளக்கூடாது. பெற்றோராக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். நமக்குரிய எந்த சூழ்நிலைகளிலுமே என் கணவன் இதை எனக்கு செய்துடுவாங்க, என் மனைவி எனக்கு இதை செய்துடுவாங்க, என் உறவுகள் எனக்கு இதை செய்துடுவாங்க, என் நண்பர்கள் எனக்கு இதை செய்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய நம்பிக்கை யார் மேலேயும் சார்ந்து விடக்கூடாது. ஆமீன். சிலுவையில் கர்த்தர் நமக்கு இதை கூட சொல்லி கொடுத்துருக்கிறார். உறவுகள்னால இல்லை, நம்ம பரலோகத்துக்கு போகும்போது அம்மா அப்பா தெரியாது, நண்பர்கள் தெரியாது, யார் மூலமாக நீங்கள் நம்ம ரட்சிக்கப்பட்டு அவங்க கூட நம்மளுக்கு தெரியாது. நமக்கு அங்கே போய் நம்ம கூப்பிடுற ஒரு ஆள் ஏசப்பா மட்டும்தான். அப்பான்னு அவர் போய் அவர் அணைக்கிறோம் பாருங்கள், அவர் மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர்த்து மேலே போகும்போது வேறு யாரையுமே நமக்கு தெரியாது. அதனால் உறவுகளுக்காக எல்லா நம்பிக்கையும் உறவுகள் மேலே வைத்துட்டு, நண்பர்கள் மீது வைத்துட்டு, நாசியில் இருக்கிற சுவாசத்தை இருக்கிற மனுஷர்கள் மேலே நம்மளுடைய நம்பிக்கையை எல்லாவற்றையும் நம்ம வைப்போம் அப்படின்னா நம்ம அங்கே போக முடியாது. கர்த்தர் அந்த அம்மாவை வைத்து நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு பாடம் இதுதான். ஸ்திரீயே, அதோ உன் மகன். மரியாள் அங்கே இருக்காங்க. மரியாள் நமக்கு வழி கிடையாது. இயேசு ஒருவர் தான் நமக்கு என்னதுங்க, ஒரே வழி. இந்த பைபிள் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தா கூட அதுதான் இருக்கும், இயேசுவே வழி, என்னை அல்லாமல் வேறு ஒருவர் இந்த பூமியில் இல்லை, என்னை போல ஒரு பரிசுத்த இந்த பூமியில் இல்லை. ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன். அவரை இல்லாமல் நம்ம பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. கடைசியாக நம்ம பார்க்கலாம், இயேசுவே வழி. அந்த கர்த்தருடைய ஏக்கம் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் ஏக்கத்தோடு அவர்கள் அருகாமையில் இருக்கிறேன். ஆனால் அவர்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் அவர்கள் உணர வேண்டியது என்ன மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். இனிமேல் நீங்கள் செய்வீங்களா? உங்களுக்குரிய எல்லா சூழ்நிலைகளிலும் ஏசப்பா நீங்கள் தான் அப்படின்னு உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தி கொள்ளும் பொழுது, அப்போது அந்த சத்தத்தை நான் பார்த்து நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஏன் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும். ஆமீன். இன்னைக்கு நம்ம எரேமியா வாசிக்கும் போது எனக்கு கண்களில் ஒரு வசனம் தென்பட்டது. என்ன தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதினால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். இன்றைக்கி நம்மளுக்கு வர எல்லா இக்கட்டு சூழ்நிலை எதுக்கு தெரியுமாங்க? நம்ம நடந்து போகும்போதே அவர் கையை விட்டுட்டு நம்ம பாட்டு நடந்து போயின்னுக்கிறோம். அதனால தான் எல்லா சூழ்நிலையும் நமக்கு எதிராய் வந்துடுது. அதனால் நம்ம சொல்ல வேண்டியது, கர்த்தர் ஏக்கத்தோடு உங்ககிட்ட சொல்கிறாரு, நான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவருடைய ஏக்கம் ஒன்று என்ன தெரியுமா? அவர் இருக்கிறேன்னு சொல்கிறாரு, அவரை நம்பாமல் இன்றைக்கி நம்ம எல்லா மற்றவர்கள், மற்ற காரியங்கள், நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய வேலை, சம்பாத்தியம், கணவன் மனைவி, உறவு, அம்மா அப்பான்னு சொல்லி, நண்பர்கள் சொல்லி நம்மளுடைய நம்பிக்கை எல்லாம் அவங்க மேலே இருக்குதே தவிர்த்து ஆண்டவர் மேலே இல்லைங்க. கர்த்தர் ஏக்கத்தோடு இன்னைக்கு அந்த சிலுவையில் தூங்கினவராய் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்குற ஒரு விஷயம், நான் இருக்கிறேன், நீ நம்ப வேண்டியது
நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு கர்த்தர் விரும்புகிறாரு. இதை நம்ம செய்வோம் அப்படின்னா கர்த்தர் வரும் பொழுது அவருடைய சமூகத்துக்கு நம்ம போகும்படி நம்ம ஏதுவாக இருப்போம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற